இப்போ இந்த கன் இருக்கு இல்லைங்களா, சர்வீஸ் பண்ணுறதுக்கு மாடு நீட்டாக க்ளீன் பண்ணி 20 பேர் இருக்கு. 20 பேர். இந்த தட்டு கட் பண்ணுறவன்னா 4 பேர், தண்ணி மாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரவன் 4 பேர், பால் கறக்கிறோம் ஒரு 6 பேர், இது சாணி எடுக்கிறோம் 3 பேர், நைட்டில் நம்ம கூட சப்போர்ட்டுக்கு பால் ஊற்றுறதுக்கு பிடிக்கிறதுக்கு கண்ணுக்குட்டி அவுத்தோடுறதுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுருக்குறோம். பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல உங்களுக்கு? பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு நம்மளுக்கு? சரி, எல்லாமே நம்மளுக்கு சின்ன குழந்தையிலேருந்து அத்துப்படி. மாட்டோட யூரின் நம்ம மாடு கழுவி விடுற தண்ணியும் சேர்ந்து தொட்டிக்கு போயிடும். சரிங்க. அந்த தொட்டியில் எங்கேயும் வேஸ்ட் ஆகாது, ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துரு. அந்த ஒரு இடத்துல மோட்டர் போட்டு வர அந்த டேங்கர் லாரி, அந்த லாரியில் லோடு பண்ணி கொண்டு போய் ஊற்றிடுவோம். அந்த லாரி? ஆமாம். உங்ககிட்ட 2 டிரைவர் இருக்காங்கல்ல? மாட்டு தீவனம் கொண்டு வரதுக்கு ஒரு டிரைவரு, அப்புறம் டேங்கருக்கு ஒரு ஆள். இது மாட்டு தீவனங்களா? மக்காச்சோளத்தோட மாவு. இந்த சாணம்லாம் இப்போ கொட்டி வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் காய போட்டு அப்படியே நாங்கள் 50 கிலோ சாக்கில் ஒரு மூட்டை 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். அதனால் எல்லாமே சேல்ஸ் ஆகிக்கும். எதுவுமே அது அந்த கழிவு மாட்டோட யூரின்னு, மாடு கழுவியோட தண்ணி எல்லாம் சேல்ஸ் ஆகிடும். எதுவுமே வேஸ்ட் ஆகாது.